பொதுக்கூட்டம் தொடர்பாக வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். அதாவது இன்னும் சில மாதங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில என்னன்னா பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே தங்களோட வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக ஏற்கனவே கூட்டங்கள் நடத்த ஆரம்பிப்பாங்க. இந்நிலையில இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு உண்டான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது வெளியிடப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளோட பொதுக்கூட்டம் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தான் தற்போது அமல்படுத்தப்பட இருக்குது. சென்னையில நடைபெற்று வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்குதுங்க. அதாவது 100 நபர்களுக்கு ஒருவர் என்ற விதத்துல கட்சிக்கோட தன்னார்வலர்கள் அதுல ஈடுபடுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டத்தை முறைப்படுத்துதல், அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதை தன்னார்வலர்கள் மேற்கொள்ளணும். குடிநீர், உணவு, நடமாடும் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்பாக திட்டம் வகுத்திருக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறாங்க. மேலும் நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு 500 நபர்களுக்கும், அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு 1000 நபர்களுக்கும் தடுப்பு பகுதியானது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்னு, பேச்சாளர்கள் வாகனத்தை மக்கள் பின்தொடர்ந்து செல்வதை தவிர்க்க கூட்டத்தினரை அவங்க அதாவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்பதாக அதாவது கண்டிப்பா அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனுமதி மறுக்கப்பட்ட அதற்கான காரணமும் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்குது. அதாவது கரூர்ல நடைபெற்ற இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த தமிழக அரசு தரப்புல மேற்கண்ட பல்வேறு இதை முன் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கான வைப்பு தொகையை நிர்ணயிச்சு தற்போது அரசாணையானது பிறப்பிக்கப்பட இருக்குது. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரை வைப்பு தொகை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்குது. அதே மாதிரி பொதுக்கூட்டத்துல சேதங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் ஈடு செய்வதற்கு ஏதுவாக வைப்பு தொகையை வசூலிக்கத்தான் அரசு இந்த மாதிரி முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. 5000 முதல் 10,000 பேர் வரை கூடினால் 1 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையை நிர்ணயிக்க அரசு முடிவு செய்திருக்கிற நிலையில 10,000 முதல் 20,000 வரை கூடினால் 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையை நிர்ணயிக்க அரசு முடிவு செஞ்சிருக்குது. அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களுக்காக மக்களை 2 மணி நேரம் மட்டுமே காத்திருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்போது குறிப்பிடப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தும் போது ஒரு 7 மணி அளவில், அதாவது மாலை 8 மணி அளவில் துவங்குது. அப்படிங்கிறப்போ இந்த பொதுமக்களை அழைச்சிட்டு வர்றதும் சரி, அதே மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, 8 மணிக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்துக்கு 3 மணி முதலே ஏறத்தாழ 5 மணி முதல் 6 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொதுக்கூட்டங்களுக்காக மக்களை 2 மணி நேரம் மட்டுமே காத்திருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது தமிழக அரசு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. இது பல்வேறு கட்டங்கள், அது அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது அரசியல் கட்சி பிரமுகர்கள் மத்தியிலேயே இது ஒரு கடும் வரவேற்பை பெற்றிருக்குதுன்னே சொல்லலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தற்போது நடைபெறக்கூடிய அனைத்து விகிதங்கள்லையுமே இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள், அதே மாதிரி பரப்புரைகள் உள்ளிட்டவைகளுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பிடத்தக்கதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.